ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ராயிங்க்கு பேசிக்காக என்னென்ன பொருள்லாம் தேவை, நம்ம அதிகமாக செலவு பண்ணாமல் நார்மலான பட்ஜெட்டில் இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். பேசிக்காக ஒரு ட்ராயிங் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டு புக்கு வந்து நம்மளுக்கு போதுங்க. டாம்ஸோட லோ பட்ஜெட்டில் உள்ள ட்ராயிங் புக்கு தான். இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 48 ரூபீஸ் தான். நோட் புக்கில் வந்து எல்லா ட்ராயிங்ஸுமே வந்து நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஆயில் பேஸ்டல், அப்புறம் அக்ரிலிக் பெயிண்டிங் எல்லாமே இந்த நோட்டில் வந்து நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராயிங் பண்ணதுக்கு வந்து ஒரு 2 பென்சில் வந்து தேவை. அது ஒன்று வந்து லைட் ஷேட் பென்சில், இன்னொன்று டார்க் ஷேட் பென்சில். நார்மலாகவே இது வந்து டிப் பென்சில்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் லைட் ஷேடாக தான் இருக்கும். இதிலே 2 உண்டு. ஒன்று 0.5, இன்னொன்று 0.7. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து 0.7. இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா ஒன்லி 9 ரூபீஸ் மட்டும்தான். இந்த லைட் ஷேட் பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாகவே ஒரு ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டார்க் ஷேடு கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து தப்பாக ட்ரா பண்ணாலும் அதை ஈஸியாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஷேட் கொடுக்குறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டார்க் ஷேட் பென்சிலை தான் வந்து பார்க்க போகிறோம். ட்ராயிங் பண்ணி அதுக்கு வந்து ஷேட் கொடுக்கறதுக்கும் ஒரு சில இடங்களில் டார்க் ஷேடை கொடுக்கறதுக்கும் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டார்க் ஷேட் பென்சில் தேவை. இதோட ப்ரைஸ் வந்து 6 ரூபீஸ் தான். இது வந்து அப்சரா பென்சில். இது எழுதுறதுக்கும் ட்ராயிங் பண்ணுறதுக்கும் பிளாக் ஷேடை கொடுக்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக ரொம்ப டார்க் ஷேடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு நார்மலான எரேசர். இந்த எரேசர் இல்லை அப்படின்னா பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க மோனோ எரேசர்னு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு 25 ரூபீஸில் வந்து உள்ள டாம்ஸ் பிராண்ட் எரேசர் தான். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 எரேசர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு டிப் பென்சில் மாதிரியே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பின்னாடி கழட்டிட்டு அந்த எரேசரை எடுத்து டிப் பென்சிலில் வந்து டிப்பு வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த எரேசரை வந்து மாட்டிக்கலாம். இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து உள்ளது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 24 ரூபீஸ் தான். இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டார்க் ஷேட் கொடுத்து ஒரு மவுண்டனோ இல்லைனா ஒரு பேட்ஸோ வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம், இல்லை ஒரு க்ளவுடோ வந்து ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஷேடோவை வந்து நம்ம அந்த ஷேப்போடு வந்து எரேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு அழகான ஒரு உருவம் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது, இந்த பென்சில் போக நார்மலாகவே பட்ஜெட் படியே ஒரு வந்து பென்சில் இருக்குது. இது வந்து நான் வந்து யூஸ் பண்ண பென்சில். இதில் வந்து ஒரு 6 இருக்கும். இது வந்து எப்படின்னா வந்து HP பென்சில், 2B பென்சில், 4P பென்சில், 6P பென்சில், 8P பென்சில், 10P பென்சில்னு இருக்கும். இந்த HP பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஷேடோ வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ஒவ்வொரு இதையும் வந்து ட்ரா பண்ணி பார்க்கும்போதே அது வந்து லைட் ஷேடில் இருந்தே கொஞ்சம் டார்க் ஷேடாக போகும். இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 80 ரூபீஸ் தான். இது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராயிங் பண்ணணுன்னு விருப்பப்படவங்க கண்டிப்பாக இந்த பென்சிலை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து லோ பட்ஜெட்டாகவும் இருக்கும், ட்ராயிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ராயிங் எல்லாமே பண்ணியாச்சு பென்சில் வச்சு. ஆனால் அதுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று கண்டிப்பாக வந்து தேவை. அப்போ தான் அந்த ட்ராயிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ரியலாக இருக்கும். பின்னாடி நான் ஒரு ட்ராயிங் வந்து அதை பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியும். ஒன்று வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸ் தான். இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் வந்து கிடைக்கும். நான் வாங்கினது இது வந்து கம்மி ப்ரைஸ் தான். இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இயர்பட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வச்சு நீங்கள் அதை வந்து பிளெண்டிங் ஸ்டம்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் வந்து பேப்பரை வந்து நல்லா இறுக்கமாக சுருட்டி அதை வந்து நம்ம எந்த ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அந்த ட்ராயிங்க்கு மேலே லைட்டாக பிளெண்ட் பண்ணாலே போதும். அது பார்க்க கொஞ்சம் ரியலாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்களே இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது இல்லை அப்படிங்கிறவங்க இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அட்வான்ஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டார்க் ஷேடாக இருக்கக்கூடிய சார்கோல் பென்சில். இது எதுக்கு அப்படின்னா, இது ரொம்பவே டார்க் ஷேடாக இருக்கும். நான் காமிச்ச பென்சிலை விடையிலையும் இதோட ப்ரைஸ் வந்து கம்மி ப்ரைஸ் தான். இதில் வந்து 3 இருக்கும். ஒன்று வந்து மீடியம், இன்னொன்று சாஃப்ட், இன்னொன்று வந்து ஹார்டு.
இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா மீடியம் எடுத்து யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம ட்ராயிங் இதில் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதில் வந்து என்ன ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈஸியாக வந்து வி போட்டுகிட்டே வந்து ஒரு ட்ரீ வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ஒரு டிப் பென்சிலை வந்து முதல்ல எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் லைட் ஷேட் பென்சில் தான். அதை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக சென்டரில் வந்து ஒரு வி வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. அந்த விக்கு 2 கை சைட்லேயும் மறுபடியும் 2 கை சைட்லேயும் 2 வி போட்டுட்டு அதுக்கு வந்து ஸ்டெம்பு வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு நான் கொடுக்குற மாதிரியே டீட்டெயில் லைன் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு அந்த பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கிளைகள் இருக்கிற மாதிரியே ரவுண்டாக போட்டு அது கொஞ்சம் வளைவாக வர மாதிரியே அந்த பென்சில் வச்சு டார்க் ஷேட் பென்சில் வச்சு கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டெம்புக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்சரா பென்சில் காமிச்சேன்ல அதை வச்சு அதுக்கு மேலே வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு உள்ளே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேடு வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா இடமும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பிளெண்டிங் ஸ்டெம்பு வச்சு நல்லாவே அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கிளை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த பிளெண்ட் பண்ண இயர்பட்ஸை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் சர்க்கிளாக வந்து ட்ரா பண்ணுங்கள். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருந்தது மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா, இன்னும் டார்க் ஷேடு வேணும் அப்படின்னா நான் காமிச்ச டார்க் ஷேட் பென்சிலில் உள்ள அந்த சார்கோல் பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்து இதுக்கு மேலேயே மறுபடியும் ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த பிளெண்டிங் ஸ்டெம்பு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஸ்டெம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். பிளெண்டிங் ஸ்டெம்பு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்த மாதிரியே இருக்கும். அது எல்லா இடமும் கொஞ்சம் டார்க் ஷேடில் ட்ரா பண்ணிக்கிட்டு ஸ்டெம்புக்கு மேலே மறுபடியும் நம்ம கொடுத்த அதே ஷேடோ வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஷேடோ கொடுத்ததுக்கு பிறகு பிளெண்டிங் ஸ்டெம்பு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிளைகள்லேயும் ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து சர்க்கிள் ஷேப்பில் வர்றது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கவே இந்த 2 ட்ராயிங்க்கும் வித்தியாசம் ரொம்பவே தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.